السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் நம்முடைய பொன்னான நேரங்களை செலவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த பேச்சுக்களின் பயனை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான்: وَمِن كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பொருளிலும் ஜோடியை படைத்தோம் என அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்ம எல்லா விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் அதில் ஜோடி இருக்கும். ஆண் பெண் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் ஆண் பெண் என்று இருக்கும். அதே மரங்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஜோடிகள் இருக்கின்றன. இன்றைக்கி நம்ம சாதாரணமான தெருக்களில் வளரக்கூடிய முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா அதில் 2 மரத்துலேயுமே பூ பூக்கும். ஆனால் ஒரு மரத்தில் காய் காய்க்கும், இன்னொரு மரத்தில் காய் காய்க்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம்? தெருக்களில் சாதாரணமாக நிற்கக்கூடிய ஒரு மரம், முருங்கை மரம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் 2 மரங்களுமே பூ பூக்கும். ஆனால் ஒரு மரத்தில் மட்டும்தான் முருங்கை காய் இருக்கும். ஒரு மரம் பூ பூக்கத்தோடு அப்படி நின்றும். அதில் ஆண் பெண் இருக்கின்றது. அந்த பூ காய் காய்க்காமல் இருக்கின்றது அல்லவா, அது ஆண் மரம். அதே அந்த காய் காய்க்கின்றதே அது பெண் மரம். இதே போல எல்லா விதமான உயிரினங்களிலும் ஜோடிகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? பேரித்த மரங்களில் அந்த ஆண் மரத்தில் உள்ள பூவை அப்படி கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை பெண் மரத்தில் வச்சு கட்டுவாங்க. கட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, இது என்ன செய்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது, இதனால் எங்களுக்கு நிறைய மகசூல் கிடைக்கும், நிறைய எங்களுக்கு பழங்கள் அதாவது நிறைய கிடைக்கும், அறுவடை அதிகமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதை விட்டுற வேண்டியதானே, அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களும் அப்படி விட்டுறாங்க. விட்ட பிறகு பார்த்தோம்னா அந்த வருஷம் மகசூல் இல்லை. அப்போ சஹாபாக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் செஞ்சோம், மகசூலே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்த்துறாங்க, நான் மார்க்க விஷயத்தில் ஒன்று சொன்னால் அதில் நீங்கள் கட்டுப்படுங்கள், உலக விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் நாடியதான் நடக்கும். அதில் வந்து என்ன ஒரு இது பார்க்கணும்னா, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அங்கே நடக்கும்.
அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஹதீஸு. அப்போ அந்த காலத்திலேயே அந்த சஹாபாக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். நமக்கு இன்றைக்கி அந்த விவசாயத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் எது ஆண் எது பெண் என்று அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க அந்த விதையை வச்சு. அதுபோல் இந்த விலங்குகளில் எடுத்துக்கோங்க, இதில் எல்லாம் பார்த்தா ஆண் பெண் என்ற ஜோடிகள் எல்லாமே இருக்கும். இந்த மனிதனில் மட்டும்தான் இந்த மூன்றாம் பாலினம் என்ற ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்கான். அதை அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இந்த ஜோடிகளிலே அழகானது எது தெரியுமா? இந்த ஜோடிகள் இருக்குது இல்லையா, இதில் ஒரு அழகான ஜோடி எதுன்னா அந்த இனம் ஆணினம் தான். பெண்கள் கோவப்படக்கூடாது, உங்களுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த இனத்திலே இந்த ஜோடிகளிலே இந்த ஆணினம் இருக்கிறது அல்லவா, இதுதான் உலகத்திலே அழகான படைப்பு. ஆனால் சொல்றது என்ன, எல்லாரும் சொல்லுவாங்க பெண்ணு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எது அழகு? சேவல் எடுத்துக்கங்க, சேவல் எது அழகாக இருக்கும்? கோழி அழகாக இருக்குமா, சேவல் அழகாக இருக்குமா? காளை மாடை எடுத்துக்கொள்ளுங்கள். மயில் எடுத்துக்குங்க, மயிலில் ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், அழகா ஆடும். பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. அதே மாதிரி கிளி எடுத்துக்கொள்ளுங்க, பாட்டு பாடும்பாங்க, அது குயில் அக்கா கிடையாது, குயில் அண்ணன் தான் அவர் கூவுவார். எப்படி சேவல் கூவுகிறதோ அதே போல குயில் தான், ஆண் குயில் தான் அங்கே செய்யும் கூவும், பெண் குயில் கூவாது. பெண் குயிலை பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும், ஆண் குயில் கருப்பாக நல்ல கண் அழகான முறையாக சிவப்பு கண்ணை வச்சுக்கிட்டு அழகாக இருக்கும். இப்படி ஆணினத்தில் எல்லா உயிரினத்திலும் ஆணினம் என்ன செய்யும், அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஆணினத்துக்கு எது அழகு தெரியுமா? இந்த ஆணினத்துக்கு அழகு எது தெரியுமா? பெண்ணினம் தான் அழகா வச்சிருக்காங்களா. இவ்வளோ அழகாக இருக்கின்றது ஆணினம். பெண்ணினத்தை அவர்களுக்கு அழகு எதுன்னா பெண்ணினம் தான். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? இந்த ஒரு சேவல் இருந்தால் கூட அது விருப்பமானது எது? கோழி தான் விருப்பமாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் விருப்பமானது எது தான்? அதனுடைய துணை. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அமைதி எதில் கிடைக்கிது ரெண்டு பேருக்கும்? இந்த ஆணினத்தை எடுத்துக்கொண்டால் அமைதி பெண்ணிடத்திலே கிடைக்கிறது. அந்த பெண்ணுக்கு அமைதி எங்கிருந்து கிடைக்கிறது? ஆணிலிருந்து கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஹுவல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா. அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான், அவரிலிருந்து அவரது துணைவியை அவளிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா களிமண்ணால் படைக்கிறான். படைச்சிட்டு அவங்க துணைவியை களிமண்ணால் படைக்கலை, அவங்க துணைவியை யார்கிட்ட படைத்ததாக சொல்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான். உங்களிலிருந்து படைத்தேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவரிலிருந்து அவரது துணைவியை படைத்தேன். எதற்காக? மன அமைதி பெறுவதற்காக வேண்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மண்ணால் படைத்தான், களிமண்ணால். துணைவியையும் அப்படி படைத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் துணைவியை யாரிடமிருந்து படைக்கின்றான்? அந்த மனிதனிடமிருந்தே படைக்கின்றான். எதற்கு? அங்கதான் அமைதி கிடைக்கின்றது. இன்னைக்கு அமைதி பெறுவதற்கு என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்குது, தன் பாணியில திருமணம், தன் பாணியில உறவு என்று ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இங்கே அல்லாஹ்வால அமைதி எதுக்கு எது கிடைக்குன்னு சொல்கிறான்? ஒரு ஆணுக்கு அமைதி தன்னுடைய துணைவி மனைவியிடம் பெண்ணிடமிருந்து தான் கிடைக்கின்றது. அந்த பெண்ணுக்கு அமைதி எங்கிருந்து கிடைக்கின்றது என்றால் ஆணிடமிருந்து தான் கிடைக்கின்றது. இந்த மூன்றாம் பாலினம் என்று இப்போ உருவாக்கிட்டு கேடுகட்ட ஒரு வழிகட்ட சமுதாயம். அல்லாஹ் அதை காப்பாற்றணும். பாருங்க, மிருகங்கள் நம்ம எடுத்துக்குவோம். ஒரு கோழியை நீங்கள் தனியாக அப்படி விட்டீங்கன்னா அது ஒரு சேவலிலாம் மேயாது. நீங்கள் தெருக்களில் சாதாரணமாக சிந்தி அல்லாஹ் பார்க்க சொல்கிறான் இல்லையா, சிந்தித்து பார்ப்பதற்காக ஜோடிகளை படைச்சோன்னு சொல்கிறான் இல்லையா. நீங்கள் பார்க்கலாம், நம்ம தெருவில் ஒரு கோழி நடமாடுதுன்னா அது ஒரு ஆண் அந்த நிர்வாகம் அந்த சேவலுடைய தலைமையில் தான் அது நிற்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு வரிக்குதிரை கூட்டமாக இருக்கட்டும், மான் கூட்டமாக இருக்கட்டும், காளை மாடு கூட்டமாக இருக்கட்டும், மந்தையாக இருக்கட்டும், அங்கே ஆண் இருப்பான். அந்த ஆணு கீழே தான் ஒரு கூட்டம் என்ன செய்யும்? பாதுகாப்பாக இருக்கும். அங்கே அமைதி எங்கே கிடைக்குது? நீ சும்மா கோழியை சாதாரணமாக விட்டாலும் தானாக மேயாது. அது நேராக ஒரு சேவலுக்கிட்ட தான் பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கும். அந்த சேவல் தான் வழிகாட்டிட்டு இருக்கும். ஏனென்றால் அங்கே தான் அமைதி எல்லாம் வச்சிருக்கிறான். தன் துணைவிடம் அல்லாஹ் அங்கே என்ன செய்கிறான்? அந்த அமைதியை வச்சிருக்கிறான். அதுதான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லுவான், நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே துணைவியை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும்
இறக்கையும் ஏற்படுத்தியிருப்பது அவனுடைய சான்றுகளில் ஒன்றாகும். சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. அமைதி பெறுவதற்கு பார்க்குறோமா இல்லையா? ஏதோ ஒரு மனைவி, ஏதோ ஒரு கணவன், ரெண்டு பேரும் திருமணம் என்ற ஹலாலான ஒரு முறை சேரும் பொழுது அந்த அன்பு வருது பாருங்க, இரக்கம் ஏற்படுத்துறானா இல்லையா அல்லாஹ்? அந்த அமைதி கிடைக்கிறதா இல்லையா? சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இதில் அத்தாட்சி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறது என்னன்னா, உங்கள்கிட்ட அமைதி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா உங்கள் துணைவிடம் இருந்து. உங்கள் துணைவிடம் வந்து அது மனிதன் வந்து ஒரு மனுஷன் வந்து வெளியே எத்தனை துன்பங்களை அனுபவிச்சாலும் சரி, அலுவலகத்தில் போவான், அவன் பல அவமானங்களை சந்திப்பான், ரோடுகளில் பல சோதனைகள், வாழ்க்கையில் சம்பள பிரச்சனை இருக்கும், எந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே தன் மனைவியை பார்த்த உடனே அவன் அப்படியே அமைதியாகிடுவான். தன் பிள்ளைகளை பார்த்த உடனே அமைதியாகிடுவான். அந்த மனைவி, அந்த அல்லாஹ் அந்த மனைவி என்ற அந்த துணையை கொடுத்துருக்குறான்ல, வந்த உடனே அப்படியே அமைதியாகிடுவாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண் மூலம்தான் அமைதி அடைய முடியும். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இருக்க குறை என்ன தெரியுமா? ஒரு குழந்தை வளர்ந்துட்டாங்க, இளைஞன் ஆகிட்டான், தோல் அளவு வளர்ந்துட்டான் அப்படின்னாலும் சரி, அல்லது ஒரு 45 வயது ஆகிடுச்சு, ஒரு 50 வயது ஆகிடுச்சு அப்படின்னா கணவன் வந்து கட்டிலில் ஒரு ஓரமாக படுத்து கிடப்பார், மனைவி எங்கேயோ ஒரு மூலையில் படுத்து கிடப்பாங்க. கணவன் மனைவி என்ற உறவு என்ன செய்யும்? பேரளவில் தான் இருக்கும். இன்றைக்கி ஒருத்தன் வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், பல பிளான் பண்ணுவான். அங்கே ஒரு பையன் 10 வயசு தான் இருக்கும், பையனுக்கு ஒரு ரூம் போடுவான், கல்யாணம் முடிச்சு அவனுக்கு தேவைப்படும். பையனுக்கு 10 வயசு தான் இருக்கும், வீடு கட்டும் பொழுது சிந்தனை எப்படி வரும்? பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அவனுக்கு ஒரு ரூம் தேவைப்படும் இல்லையா? யாராச்சும் நம்ம வாப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம் கட்டணும்னு சொன்னாங்க, தோணுச்சா? பாப்பா அம்மாவுக்கு ரூமு கட்டணும் ஏன் நம்ம சமுதாயத்தில் இல்லை. இஸ்லாம் காட்டி தராத ஒன்று. 50 வயசு ஆகிடுச்சா புரிஞ்சிடுறாங்க. பாப்பா எங்கோ ஒரு மூலையில் பாய போட்டு படுத்து கிடப்பார் இல்லையா, கட்டிலில் ஒரு தென்னையில் படுத்து கிடப்பார், அங்கே அம்மா அங்கே ஒரு பக்கம் படுத்து கிடப்பாங்க. பிள்ளைகள் நினச்சா என்ன? அப்படியே மனைவிக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அவர் கோவப்படுறதாக இருக்கும். மனைவி ஒன்று சொன்னால் கணவர் அப்படியே கோவப்பட்டு தீர்ந்து அப்படி எழுதிருப்பார். கணவர் ஒன்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? நீ சாதாரண பார்க்குறமா இல்லையா? ஏன் இந்த அமைதி இல்லை? ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு இல்லை. வெறும் பேரளவில் ஊருக்கு கணவன் மனைவி என்று இருக்கிறார்களே தவிர அவர்களிடத்திலே எந்த ஒரு அந்யோன்யம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கணவன் உங்கள் துணைவியை படைத்திருப்பது அமைதிக்காக. அதில் வயது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கானா? இத்தனை வயசு வரத்தான், அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக இருந்துக்குங்க நல்லா சொல்கிறானா? ஏன்னா இந்த சமுதாயம் அப்படி சமுதாயத்துக்கு பயந்து இப்படி இருக்கிறோம். அதனால் அந்த ஒரு கடைபிடிக்கணும். மரணம் வரைக்கும் நம்ம துணைவியோடு இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் அதே மாதிரி ரூம்களை அமைக்கணும். பிள்ளைங்களும் ரூம் கட்டுறோமா, இது எங்கள் வாப்பா அம்மாவுக்கு, அவங்க தனியாக தான் இருப்பாங்க. இது பிள்ளைகள் எப்படி பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோம், அந்த மாதிரி நாம் என்ன செய்யணும்? தாய் தந்தையை கட்டிக்கணும். அப்போ அங்கே ஒரு அமைதி கிடைக்கும். கடைசி வரைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ உள்ள சமுதாயத்தில் இந்த சினிமா ட்ரெண்டு பார்த்து பிள்ளை என்னாச்சு, எல்லாம் சமுதாயம் இளைய சமுதாயம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரியாக என்ன செய்யுது? அந்த நபி வழியை புறக்கணிச்சிட்டு இந்த உலக வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்கிறாங்க. ஒரு கணவன் வெளியே வேலை பார்த்துட்டு வருவான், அவனுக்கு அலுவலகத்தில் பல வேலைகள் இருக்கும், பல அவமானங்களை சந்திச்சிருப்பான், பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பான். அதே மாதிரி சில பேர் கடை வச்சுருப்பாங்க, வியாபாரத்தில் நஷ்டமாக போயிருக்கும், அல்லது வியாபாரத்தில் ஏதோ ஒரு கஷ்டங்களை சந்திச்சிருப்பார், அல்லது ரோட்டில் வர வழியில் ஏதாவது சந்திச்சிருப்பார். வீட்டுக்கு வந்து நுழைஞ்ச உடனேயே மனைவி ஆரம்பிச்சிடுவா, கேட்டிங்களா விஷயத்த, இன்னைக்கு இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு. பிரச்சனைகள் வரும் பொழுது அவனே டென்ஷனில் வருவான். வரும் பொழுதே இவங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படி கொழுத்து விடவும் என்ன செய்யும்? அந்த அமைதி எங்கே போகணுன்னே தெரியாது. கூட கொஞ்சம் வீட்டில் வெளியே பற்றிக்கிட்டு இருந்த நெருப்பு வீட்டில் பற்றி எரியும், எடுத்து சட்டி சாமான் உடையுமா இல்லையா? அவன் கணவன் வந்த உடனே அவன் வந்த உடனே அன்பாக பராமரித்து சிரித்த முகத்தோட வரவேற்கிறத விட்டுக்கிட்டு வந்த உடனே இன்னைக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வும் இப்போ நடந்துட்டு இருக்குது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும்
ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தன்னா அந்த குழந்தை இறந்துருது. அபூ தல்ஹா வெளியே போயிடுறாரு. அந்த குழந்தை இறந்துருது. இறந்தன்னா உம்மு சுலைம் வெளியெல்லாம் கத்தலை, அழுவலை, பதறலை, ஊரை கூட்டலை. தம் பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்ட அபூ தல்ஹாட்ட சொல்லிடக்கூடாது. நானாக சொல்கிற வரைக்கும் யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த மகனை அப்படியே ஒரு ஓரமாக தூங்க வைக்கிறாங்க. இறந்துட்டாரு, தூங்க வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அப்போ அபூ தல்ஹா திரும்ப வரார், குடும்பத்தாட்ட திரும்ப வரார். வந்தானா பையன் எப்படி இருக்கான், அவன் நிம்மதி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன், அவன் அமைதி அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அபூ தல்ஹா அதை சரி உண்மைன்னு நம்பிட்டு அந்த இரவில் வந்துக்கிட்டு அவங்க நல்ல முறையில் இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு முடித்ததுக்கப்புறம் காலையில் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கும் பொழுது குளித்து முடிக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சமுதாயம் நம்மள்ட்ட ஒரு கடன் கொடுத்துருக்குது, அந்த கடனை திருப்பி கேட்டால் நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்போ அபூ தல்ஹா சொல்கிறாங்க, கொடுக்கணும் இல்லையா, அது நம்ம அவங்க தந்த பொருள் அமானிதமாக தந்திருக்காங்க, அவங்க கேட்கும்போது நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க. உங்கள் மகன் இறந்துட்டான் சொல்லும் பொழுது அபூ தல்ஹாவுக்கு கோபம் வருது. இப்போ சொல்கிறியே அப்படின்னு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த செய்தியை கேள்விப்பட்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கலை. இப்படியா செஞ்சாங்க, ஒரு ஜனாசா வீட்டை வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சாங்களா, வீட்டில் ஒரு ஜனாசா இருக்குது, ஒரு மையத்து இருக்குது, இப்படி செஞ்சாங்களான்னு கண்டிக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இரவில் அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு 9 குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்க எல்லாருமே குர்ஆனை நன்கு நல்ல ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. அப்போது இந்த அணுகுமுறை எதுக்கு துவா செய்கிறாங்க, இந்த அணுகுமுறை எதை காட்டுது? இன்றைக்கி எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டுமே, வீட்டில் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கணவன் வரும் பொழுது அந்த அமைதியை கொடுக்கணும், அந்த அமைதியை கொடுக்கணும், கட்டுப்படணும் கணவனுக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷனாலும் இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என் வீடு தான் பொக்கிஷம், கஷ்டப்பட்டு கட்டினேன் பெரிய வீடு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய வாகனம் தான் பொக்கிஷம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா அந்த காரை. சில பேர் சொல்லலாம், என்னுடைய வியாபாரம் இருக்குது, அதுதான் எனக்கு பொக்கிஷம், அதை தான் நான் சம்பாதிக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் சில பேர் தன் பிள்ளைகளை சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை நான் 6 வருஷம் கழிச்சு பெற்றுக்கிட்டேன், 7 வருஷம் கழிச்சு பெற்றுக்கிட்டேன், இவன் தான் எனக்கு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான பொக்கிஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பெறுகின்ற பொக்கிஷங்கள்லேயே உண்மையான பொக்கிஷம் எது தெரியுமா? அவள் தான் நல்ல மனைவி. அவங்க தான் நல்ல மனைவி. அவங்க என்ன செய்வாங்க, கணவன் அவனை நோக்கினால் அவனை மகிழ்விப்பாள், அவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள், அவனிடம் இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய கற்பை அவனுக்காக பாதுகாப்பாள். இந்த ஒரு நல்ல மனைவி தான் சிறந்த பொக்கிஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா கணவன் அவ்வளோ கஷ்டப்படுவான், அப்படி தானே? ஒரு மனைவிக்காக வேண்டி தன்னை தேடி வந்துட்டா, தனக்காக குழந்தைகளுக்கு எல்லாம் கஷ்டப்படுவான். அதுக்கு அந்த கணவனுக்காக வேண்டி இந்த மனைவி என்ன செய்வா, கட்டுப்பட்டு நடப்பா. எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நபிகள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்தில் சஜிதான் யாருக்கும் பண்ணக்கூடாது, சஜிதான்ட்டு யாருக்கும் பண்ண, அல்லாஹ்வை தவிர சஜிதா பண்ணதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் சஜிதா பண்ணணும் என்று இருந்தால் நான் கணவனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டிருப்பேன், மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எந்த உச்சகட்டத்தை காட்டுது? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய உச்சகட்ட ஒரு இதை காட்டுது இந்த செய்தி. அடுத்து ஆண்கள். இன்றைக்கி சில பேர் பார்க்கும், வெளியே ரொம்ப நல்லவராக இருக்கலாம், அவர் கோபமே பட மாட்டார், அவர் நல்ல மனுஷன் சொல்கிறோமா இல்லையா, அவர் கோபமே பட மாட்டார், அவர் நல்ல மனுஷன், அவர் நான் சாலிகான ஆள் அப்படின்னு. இப்படி வெளியே நம்ம எவ்வளோ நல்லவர்களாக இருந்துடலாங்க. ஆனால் வீட்டில் புட்டு வெளுக்கணும். வீட்டில் இன்றைக்கி நம்ம மனைவிமார்கள் சொல்லுவாங்க, தோழிமார்கள்ட்ட இருந்து பேசும் பொழுது அல்லது சகோதரிகள் இருந்து பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சரியான பொய் பட்டிது தான், எப்போ பார்த்தாலும் பொய் தான்,
இங்கே நல்ல பிள்ளை வீட்டில் போய் சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? பெண்கள் இருந்து பேசும் பொழுது சாதாரணமாக சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கோவக்காரரு, பிள்ளைகளை போட்டு அட்டி பிரித்துவார், ரொட்டி போட்டு பிரிப்பார். அது மாதிரி சில பேர் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் தூங்கி மூசா, பஜ்ரே தொலை போக மாட்டார், ஒரே தூங்கிட்டே இருப்பார். வீட்டில் புட்டு வெளிப்பட்டுரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் தொழுது கொண்டே இருப்பவரா? இந்நேரம் தொழுதுகிட்டே இருக்கார், அவரையா சொன்னாங்க? அல்லது நோன்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கார் ஒரு ஆள், அவரை சொன்னாங்களா? அல்லது தர்மம் செஞ்சுட்டே இருக்காரு, அவங்களாம் நல்லவர்கள் தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். மனைவிக்கு தெரிஞ்சு போயிடும், மனைவிக்கு தெரிஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் தருவாயில் அவங்களுக்கு 9 மனைவிகள் இருந்தார்களா இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒரு மனைவிக்கே இவ்வளோ குறைகள் வந்துடும் வெளியே. ஒரு மனைவி கல்யாணம் வச்சுருக்கவங்களுக்கு இவர் நம்மளை பட்ட கூட்டுகள்லாம் வெளிப்பட்டுரும். அந்த 9 மனைவிகளில் யாராச்சும் குறை சொல்லியிருப்பாங்களா? ஒரு குறை வெளியே வரணுமா இல்லையா? அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, சிறந்தவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா மனைவிமார்களையும் நீதியாக இருந்தாங்க, எல்லா மனைவிமார்களும் சிறந்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்போ அங்கே சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்கிறாங்க? உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர். அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நம்ம இந்த கணவன் மனைவி போய் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்? ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள். இந்த ஆடை இருக்கின்றது அல்லவா? எதுக்கு அல்லாஹ் அந்த ஆடையை சொல்கிறான்? மனுஷன் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு தருவாங்க, இந்தாங்க உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சா பிங்க் கலர், அது தமிழில் சொல்ல பிங்க் கலரில் ஒன்று தருவாங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அப்போ இருந்தே ட்ரெஸ் ஆரம்பிச்சிருது. ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வரும், அல்லது அந்த பிரசவம் நடக்கிற அந்த தேட்டர்லேருந்து வெளியே வரும் பொழுது ஆடையோடு தான் வருவாங்க. பார்க்க வரவங்க ஆடைகளாக அள்ளி கொடுப்பாங்க, அப்படி தானே? வளரும்போது ஆடைகள் போட்டு இப்படியே நம்ம வச்சுவோம். குளிக்க போகும்போது சும்மா போவோமா? அப்போ ஒரு ஆடையை கட்டியிருப்போம். படுக்க போகும்போது அங்கே ஒரு ஆடை நம்மளோட இருக்கும், அப்படி தானே? இன்டர்வியூ போகிறோம், கோட்டு சூட்லாம் போட்டு அப்படியே டையெல்லாம் கட்டிட்டு அங்கே ஒரு வித்தியாசமான ஆடையை நம்ம அங்கே பிரதிபலிப்போம். கல்யாணம் வீடு வந்துடுச்சா பட்டு ஆடை என்ன, பட்டு சட்டை, அதை நம்ம பட்டு சட்டை நம்ம ஹராம் சொல்கிறேன், நம்ம ஒரு அழகான ஆடைகளை போடுவோம்ல இல்லையா? பெண்கள் பட்டு சேலைகளை எடுத்துருப்பாங்க. இதே மாதிரி விசேஷம் வந்துடுச்சா பெருநா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே பஜாரில் நடந்து போக முடியாது. ஏன்? ஆடைகள் எடுக்கிறதுக்கு அந்த நைட்டு வரைக்கும், அதுக்கு முன்னாடி எடுத்துருக்கலாம், ஆனால் மக்களுக்கு அந்த கடைசி மூமெண்ட் வரைக்கும் என்ன செய்யணும்? ஆடைகள் எடுக்கணும். அது மாதிரி பெண்கள்லாம் ஆடை எடுக்க போனால் அவ்வளோதான். நம்ம அப்படி தானே போனால் கால் கடுக்க நிற்கணும். அவங்க போட்டு அவன் எடுத்து போடுவான் ஆடைகளை. அந்த தேர்ந்தெடுக்கிற விதம் இருக்குதே, அவங்க அந்த ஆடைகளை அப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்? ஆடை ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு ஆடையாக, முக்கியத்துவமான ஒரு பொருளாக போச்சு. இந்த ஆடை எல்லா விதத்தையும் நம்ம கூட வரும். படுக்க போகிறா இருந்தாலும் வரும், குளிக்க போகிறா இருந்தாலும் வரும். நம்ம எப்பவும் போட்டாலும் நம்ம ஆடையோடு இருப்போம். கடைசியில் மௌத்தாக போகிறோமே, அங்கே கஃபன் ஒரு ஆடை நம்மளோட வரதானே செய்யுது மண் வரைக்கும். கடைசியில் நம்மளை சும்மாவாக கொண்டு வைக்கிறாங்க, நிர்வாணமாக கொண்டு வைப்பாங்க. கஃபன் ஆடை போட்டு நறுமணங்கள் பூசி நம்மளை அந்த கஃபன் ஆடையோடு கொண்டு மண்ணறை வரைக்கும் நமக்கு ஆடை வருது. இந்த ஆடை எதுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான்? கணவன் மனைவி அவ்வளோ அன்னோனியமாக இருக்கணும். கணவன் மனைவி என்பவர்கள் அவ்வளோ அன்னோனியமாக இருக்க வேண்டும். எந்த கஷ்டம் வருதா கணவனோடு இருக்கணும், மனைவி கணவனோடு இருக்கணும், கணவன் மனைவியோடு இருக்கணும். வறுமை வருதா 2 பேரும் இருக்கணும். அதே மாதிரி எந்த வித கஷ்டமாக இருக்கட்டுமே, அதே மாதிரி அல்லாஹ் தான் இந்த ஆடையை தக்குவாக்கும் சொல்லுவான். நீங்கள் தொழக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்கள் ஆடை அலங்காரத்தை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நினைச்சுவான். அந்த ஆடையை தக்குவா என்ற ஒரு ஆடை தான் உங்களுக்கு சிறந்தது. அப்போ நம்ம அந்த தக்குவா இறைச்சமாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தாலா இரவு சொல்லும் பொழுது ஆடையும்பான். எப்படி இரவு நம்மளுக்கு இந்த ஓய்வு தருகிறது? இரவு அல்லாஹ் இரவை ஆடையாக ஆக்கினோம் அப்படிம்பான். அப்போ அந்த இரவு என்பது ஓய்வாக இருக்கின்றது. அதுமாதிரி மனைவி என்பவள் மனைவி கணவன் மனைவி என்பது இந்த ஆடை கொண்டு அந்யோன்யமாக இருக்கணும், மானத்தை மறைக்கணும். பிரச்சனைகள் பப்ளிக்காக இன்றைக்கி மனைவிமார்கள் திட்டக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? பப்ளிக்காக மக்கள் மத்தியில் வச்சுக்கிட்டு திட்டுறவங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க முன்னாடி திட்டுறவங்க இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்கள் மனைவியை கண்டிப்பதாக இருந்தால் தனியாக கண்டிங்க, பப்ளிக்காக கண்டிக்காதீங்க. அப்போ இப்படி உங்களில் சிறந்தவர் யாருன்னா அவங்க மனைவியோட சிறந்தவர்கள் தான்.
அதே மாதிரி பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள் வந்து வளைந்த விலா போன்றவர்கள். வளைந்த ஒரு எலும்பு இருக்குது, அது அப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நிமித்துனா என்ன ஆகும்? உடஞ்சிடும். அப்போ பெண்கள் என்பவர்கள் வந்து வளைந்த விழா போன்றவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, சில கெட்ட குணம், சில உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நல்லவர்கள் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அதை போட்டு நிமித்தி இப்படி தான் இருக்கணும், நான் இப்படித்தான், எனக்கு இப்படி தான் செய்யணும், அப்படி போட்டு ரொம்ப அவங்கள படாப்படுத்தினா என்ன செய்யும், உடைத்து விடுவாய் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜத்துல் விதான்னு சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக வந்திருக்கின்றார்கள் சொன்னாங்களா இல்லையா? அதுபோல இன்னைக்கு பிரச்சனைகள், பிள்ளைகளை, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குழந்தைகள் பிரச்சனை இருக்க, சேட்டை தாங்க முடியல, வீட்டில் வந்து அடி, இப்போ ஒரே அடி தான், பிள்ளைகளுக்கு அடி தான் உழுது. அப்போ நம்ம தம்பதிகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இறை நம்பிக்கையாளர் எப்படி துவா செய்வாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரான் தெரியுமா? அவங்க எப்படி துவா செய்வாங்க? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவங்க எப்படி துவா செஞ்சவங்க இருப்பாங்க? அதாவது மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. அந்த மனைவியை பார்த்தா அப்படி கண் குளிர்ச்சியாக இருக்கணும், அந்த பிள்ளைகளை பார்த்தா கண் குளிர்ச்சியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கணவனை பார்க்கும்பொழுது சந்தோஷம் வரணும். எப்படி வரும்? அல்லாஹ் தஆலா சொன்னா, என்கிட்ட கேளுங்க அந்த துவா. அது மாதிரி இறையச்சத்தில் எங்களை முன்னோடி ஆக்கிரு. இறையச்சம் இருக்கிறதா? இறையச்சத்தில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சில விஷயங்களை செய்யலாம், தனிமையில் என்ன செய்வான், மனிதன் வந்து விழுந்துருவான். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமையில் ஒரு கூட்டம் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, திகாமா மலை, திகாமா மலைன்னா அந்த நம்ம மக்காவுக்கு போகும் பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய மலைகளாக இருக்கும், திகாமா மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வருவாங்க, அந்த மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வருவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த மலைகள் அளவுக்கு நன்மைகள் என்ன செய்வான்னா, தூள் தூளாக ஆக்கிடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், சாம்பல் ஆக்கிடுவான். அப்போது சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் சொல்லலாம், அவர்கள் யாரும் எங்களுக்கு அறிவிச்சிருங்க, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் உங்களையுமா தான் இருப்பாங்க, 5 வேளை கரெக்டாக தொழுவாங்க, தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, இரவுல எஞ்சி தொழுவாங்க, இரவுல எஞ்சி தொழுவாங்க. ஆனால் தனிமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் பார்க்கலன்னு இருந்துச்சுன்னா அல்லாஹ் போட்ட தடைகளை மீறிடுவான், இறையச்சம் போயிடும், மக்களுக்கு பயப்படுவான். இன்னைக்கு சர்வசாதாரணமாக இளைஞர்களை பார்க்குறோம். இன்னைக்கு மனிதர்கள், இளைஞர்கள்னு சொல்ல முடியாது, பொதுவாக இன்னைக்கு இந்தியாவில் திறந்து விட்டான். இந்த ஆபாச படங்களாக இருக்கட்டும், யார் இல்லைன்னா ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு சகோதரன் முன்னாடி பண்ணுவாங்களா, பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஒரு தாய் தந்தை முன்னாடி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஒரு மனைவி முன்னாடி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் யார் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானப்பா, அல்லாஹ். அப்போ அந்த இடத்துல என்ன, அல்லாஹ்வுடைய அந்த பயம் எங்கே போச்சு? அதைத்தான் அந்த என்ன நன்மைகள், நம்ம பெரிய ஒரு சொத்தை சேர்த்து வைக்கிறோம், பெரிய ஒரு சொத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டி வைக்கிறோம், ஒரு நாளில் உடஞ்சி விட்டுச்சுன்னா எப்படி மனசு நம்மளுக்கு ஆறாது. பெரிய வீட்டையே கட்டுறாங்க, பல லட்சங்கள் செலவழித்து ஒரு வீட்டை கட்டிட்டோம், கட்டி முடித்து வாழ்ந்துட்டு இருக்க, உள்ளே போகலாம் பார்க்கும் பொழுது தரமட்டமாக ஆயிடுது, நைட்டோட நைட்டாக உடஞ்சி விழுந்துருது. எப்படி இருக்கும்? இன்றைக்கி நன்மைகளை சேர்த்துக்கிட்டு வரோம், நன்மைகள்லாம் சேர்த்து விட்டு கடைசியில் அந்த நன்மைகள் ஒன்றும் இல்லாமல் போனால் என்ன ஒரு இதாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்த இறையச்சம் இருக்குத, இது மக்கள் பார்க்கும்போது வர்றதல்ல, நோம்பு நமக்கு கற்றுத்தரதே இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்கள் முன்னோர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. எதுக்கு தெரியுமா? நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக வேண்டி. நோன்பு பிடிச்சிருக்குமா, குடிப்போமா தண்ணியை? தனியாக தான் இருக்கிறோம், தண்ணி இருக்குது, யாருமே பார்க்கல, தண்ணி எடுத்து குடிப்போமா? சினிமா பாடல்களை பார்ப்போமா? எதுவும் செய்ய மாட்டான். தண்ணி ஹலால் தான். ஆனால் அந்த நோன்பு என்ன நம்மளை உணர்த்துது? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ப்பா, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கான். இறையச்சம் அங்கே வருது. அந்த இறையச்சத்தை
நாம் என்ன செய்யணும்? எல்லா நிலையிலும் தனிமை வந்தால் தான் அந்த இறைச்சம் போயிடும். இன்னைக்கு தனிமை யாரும் பார்க்கல, சேறு குடிய கூட நினச்சோம் யாரும் பார்க்கலன்னு தான் குடிப்பாங்க. ஏன்? அல்லாஹ் மேலே உள்ள இறைச்சம் போயிடுச்சு. அப்போ அந்த தனிமையில் பாவம் செய்யக்கூடிய அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா, அமல்களை ஃபுல்லாக அல்லாஹ் அழிச்சிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த இறையச்சம் உடையவர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்கிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் அல்லாஹ் தாலா துவா செய்ய சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நல்ல தம்பதியாக வாழக்கூடிய அந்த தம்பதிகளை, அந்த பிள்ளைகளை அல்லாஹ் தாலா மறுமையிலும் சேர்த்து வைப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சொல்கிறானே இல்லையா? இன்றைக்கி நல்ல தம்பதிகளாக நல்ல பிள்ளைகள் நம்ம செல்வங்களை வளர்த்து வச்சுருப்போம். அதை நல்லா வளர்க்க வேண்டிய நம்முடைய கடமை. நல்ல தம்பதிகளாக வாழக்கூடிய, இறையச்சமுடைய தம்பதிகளாக வாழக்கூடிய நம்முடைய கடமை. அப்படி வாழும் பொழுது அல்லாஹ் தாலா மறுமையிலே நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இந்த தம்பதிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த தம்பதிகளுடைய பிரச்சனை முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்தை கடைப்பிடிச்சி நடக்கணும். அல்லாஹ்வுடைய சொல்லித்தரக்கூடிய இந்த மார்க்கத்தை கடைப்பிடிச்சி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்ம ஆகணும். அல்லாஹ் தாலா நம்மளை இறைச்சமுடைய ஒரு மக்களாகவும், நல்ல நற்குணங்கள் உள்ள மக்களாகவும், நல்ல சிறந்த மக்களாகவும் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரும் ஆக்கி அருள்வானாக என்று கூறியவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.